அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நேத்து ஆசிரியர் சங்கங்களை கல்வி அமைச்சர் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி நம்ம பார்த்தோம். அந்த செய்தி குடுத்திருந்தோம். நேத்து அந்த சந்திப்பு நடந்தது. தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகள வச்சு கல்வி அமைச்சர வந்து சந்திச்சு பேசுனாங்க. முக்கியமா அதுல டெட் கோரிக்கைய வந்து மேஜரா வச்சு பேசுனாங்கன்றது நமக்கு தெரியும். நேத்து அந்த இங்க என்னென்ன பேசுனாங்கன்ற விஷயத்த வந்து முக்கியமான ஒரு செய்தி குறிப்பா நமக்கு பேப்பர்ல வந்திருக்குதுங்க. அந்த விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு தான். பாருங்க. டெட் தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பாக ஆசிரியர்கள் கல்வி அமைச்சரிடம் முறையீடு. என்ன முறையிட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சென்னை ஜூலை 29. மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையில் கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆசிரியர் சங்கங்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்கள், பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள், விரிவுரையாளர் சங்கங்கள் உள்ளிட்ட ஆசிரியர் சங்கங்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை கல்வி அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். அப்பொழுது தொடர்ந்து பாருங்க. ஆனால் அனைத்து சங்க உறுப்பினர்களும் பொதுவாக டெட் தேர்வு பற்றி தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தினர். நாங்கள் அனைவரும் டிஆர்பி முடித்து மெரிட் அடிப்படையில் தான் வேலைக்கு வந்தோம். இப்பொழுது திடீரென எங்கள் அனைவரையும் டெட் தேர்வு என்று ஒன்று சொல்லி எழுத சொல்லி நாங்கள் ஏதோ திறமையற்ற மற்றும் இந்த துறைக்கு தவறான வழியில் வந்தவர்கள் போல் சித்தரிப்பது வேதனையாக உள்ளது அப்படின்னு வந்து மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க. ஆனால் எங்களின் அனுபவங்களை மதித்து அவற்றிற்கு ஆண்டிற்கு ஒரு புள்ளி என்ற அளவில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். நாங்கள் படித்த படிப்பிற்கும் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பிற்கும் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். இந்த மதிப்பெண்கள் அனைத்தையும் தொகுத்து டெட் தேர்வில் நாங்கள் எடுக்கும் மதிப்பெண்ணோடு சேர்த்து எங்களுடைய மதிப்பெண்ணாக அறிவிக்க வேண்டும். அரசு பணியில் உள்ள எங்களுக்கும் தனியார் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் எங்களை போன்றே அனைத்தையும் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நல்ல விஷயங்க. அவங்க வந்து அரசு ஆசிரியர்கள் மட்டும் பேசாம பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காகவும் பேசியிருக்காங்க. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அவங்க நல்ல மனசு. அடுத்து அத்துடன் டெட் மதிப்பெண்ணில் பல்வேறு பிரிவினருக்கும் ஏற்ப பொதுவான மதிப்பெண்ணை அறிவிக்க வேண்டும். ஸோ பொதுவாக நம்ம எல்லாம் கேட்குறோம் இல்லையா, 60 மார்க்குன்னு கேட்குறோம் இல்லையா, எல்லாருக்கும் ஈக்குவலா. அதாவது வந்து அட்லீஸ்ட் இதையாவது கொடுங்க, சிறப்பு மதிப்பெண் கொடுங்க, இல்லைனா வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண் அறிவிங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவற்றை கேட்டுக்கொண்ட கல்வி அமைச்சர் அவர்கள், நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று ஆசிரியர் சங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்புள்ள ஆசிரியர் தோழர்களே, நேற்று வந்து சந்திச்சதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். டெட்டை பற்றி தான் மேஜராக பேசியிருப்பாங்கன்றது வந்து நம்ம யூகிச்சது தான். அது கரெக்டாக தான் நடந்திருக்குது. நேற்று அந்த வீடியோ அவங்க சப்மிட் பண்ண லெட்டர் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 24 கேஸ்க்கு முன்னாடியே வந்து கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க கையில் இருக்கிறது 3 வழி தான். டெட் மதிப்பெண்ணை வந்து கேட்டகரிக்கு ஒன்றா குறைக்கிறது, அப்படி இல்லைன்னா எல்லா கேட்டகரிக்கும் 60 மார்க்காக மாற்றுறது, அப்படி இல்லைன்னா சிறப்பு மதிப்பெண்கள், அதாவது வெயிட்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்து டெட் மார்க்கோட ஆட் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க, பார்க்கலாம். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.